ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஆரில் ஃப்ரெண்டை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோ நமக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம ஃப்ளைட்டில் வரும்போதே கோரக் அப்படிங்கிற ஒரு எனிமி நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு அவங்களே மீட் பண்ணுவோமா அப்படிங்கிறது ஒரு கெஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம அவங்களே மீட் பண்ணி ஃப்ரெண்டும் பிடிச்சிட்டோம். அந்த வீடியோ தான் இது. வாங்க. போனதும் லூட் எடுத்தேன். அங்கே யாரோ எனிமி இருந்தாங்க. எந்த சைடில் இருந்து அடித்தாங்கன்னு தெரில. போனதும் இருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் ஒருத்தங்க வேகமாக போய் நமக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. ரிவ்யூ பண்ண அப்புறம் மறுபடியும் நம்ம எங்கே போகிறோம்? பிக் தான் போகிறோம். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பீக்கு போய் இறங்கினதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா லூட் எடுக்கிறோம். நம்ம லூட் பாக்ஸில் எதுவும் இருக்க போகிறதில்ல. எதுக்கும் போய் தேடி பார்ப்போம்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த எனிமி எங்கேருந்து அடித்தாங்கன்னே தெரில. நான் பாட்டுக்கு க்ளோவால் போட்டு நின்றுட்டேன். பார்த்தா நம்ம போகிறக்கிட்டே மாட்டி செத்துருக்கோம். அப்புறம் மறுபடியும் இறக்கி விட்றாங்க. மறுபடியும் போகிறோம். மறுபடியும் அதே மாதிரி எல்லா பக்கம் போய் லூட் எடுக்கிறோம். லூட் பாக்ஸ் கிட்டே போகிறோம். அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. மறுபடியும் அங்கேருந்து வேக வேகமாக போய் நம்மளை அடித்தது ஒருத்தன், கில் எடுத்தது ஒருத்தன். மறுபடியும் நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த சைடு இல்லாமல் அந்த சைடு இறங்கணும், அதுவும் எனிமீஸ்க்கு நடுவில். மறுபடியும் போய் அடித்து பார்த்தா கோரக். நம்ம கோரக்கிட்ட அங்கே ஃப்ரெண்டை பிடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம டீம்மேட்டுக்கு என்னாச்சு, ஜோனில் மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க. அப்படியே இப்படின்னு எகெயின் நம்மளை உயிரை கொடுத்து ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்கள அடிக்கலாம் இல்ல, ஏன் அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சைடில் இறங்குறோம். சைடில் இறங்கி 2 கன் எடுத்துட்டு மறுபடியும் பீக்கு போய் லூட் எடுக்கலான்னு போனால் அங்கே பின்னாடி இருந்து எனிமி அடிச்சிட்டாங்க. அவங்க இனிமே வருவானே எதிர்பார்க்காம போயிட்டோம். இதில் மேலே ஃப்ளைட்டு வேற பறக்குது. அதை விட கொடுமை இதுதாங்க. நமக்காக நம்ம டீம்மேட்டு உயிரையை விட்டுட்டாங்க.